ஹலோ மக்களே, தமிழக அரசோட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து ஊராட்சி செயலாளர் பதவிக்கான அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 1483 வேகன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th தான் குவாலிஃபிகேஷன். அதோட நோட்டிஃபிகேஷன், அதோட அப்ளிகேஷன் டீட்டெயில், அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். நம்ம சேனலில் ரயில்வேயோட NTPC கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் JEக்கான கிளாஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். வரப்போகிற 13ஆம் தேதியிலேருந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதற்கான அட்மிஷன் இப்போ போயிட்டுருக்கு. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 999 ரூபா சொல்லியிருக்கோம். டெலகிராம் குரூப் மூலிமா இந்த ரயில்வே எக்ஸாம் தேவையான மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ், அதற்கான ஸ்டடி மெட்டீரியல், அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸ், கரண்ட் அஃபேர், அதற்கான ஸ்டடி மெட்டீரியல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். விருப்பம் இருக்கிறவங்க நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர் 8903302290 நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 8903716083 அப்படின்ற நம்பருக்கு கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக பே பண்ணிவிட்டு அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயிலை PDF இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவோட கடைசியில் இந்த ஸ்டடி பிளான் பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்த்துருவோம். இந்த ஊராட்சி செயலாளர் பதவிக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த TNRD வெப்சைட்டுக்குள்ளே வந்துடுவீங்க. இதில் 3 பார்ட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதோட அட்வர்டைஸ்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் அதோட இன்ஸ்ட்ரக்ஷன், அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் வைஸான வேகன்சி எவ்வளோ, அதோட இன சுழற்சி விவரங்கள் என்னென்ன, அது மட்டும் இல்லாமல் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அப்ளை பண்ணுற லிங்க், அது மட்டும் இல்லாமல் டவுன்லோட் யூசர் கைடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை பேஜ் பை பேஜாக ஸ்க்ரீன்ஷாட் போட்டு ஒரு PDF கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்துருவோம். அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருவோம். அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. கிராம ஊராட்சி செயலாளர் லெவல் 2 சேலரி, அதாவது 15,900 50,400 வரைக்கும் சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து டேக் ஹோம் சேலரி ஒரு 25,000 to 30,000 வரைக்குமே வரும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 18 to 32, BC MBC BCM கேண்டிடேட் எல்லாருக்கும் 18 to 34 சொல்லியிருக்காங்க. SC ST கேண்டிடேட்டுக்கு 18 to 37 சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளினாக்கா அந்த ரிலாக்ஸேஷன்லேருந்து ஒரு 10 வருஷம், அதாவது பொது பிரிவுனாக்கா 10 வருஷம் 42, BC MBCனாக்கா 44, SC STனாக்கா 47 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே முன்னாள் இராணுவத்தினர்னாக்கா 18 to 50 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இல்லை அதுலேயே அவங்களுக்கு ரிசர்வேஷன் கேட்டகரியில் வராங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் 18 to 55 வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க. மொத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா 1483. இன சுழற்சி விவரம் அந்த வெப்சைட்டில் தனியாக கொடுத்துருக்காங்க. 10th தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அதில் 8ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் மொழியை படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் மீடியத்தில் இருக்கணும்னு இல்லை, தமிழ் ஒன் ஆஃப் தி சப்ஜெக்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா பொது பிரிவினர் BC MBCக்கெலாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. SC ST கேண்டிடேட்டுக்கு 50 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ்லாம் ரொம்ப கம்மி தான். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 9/11/2025 சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணும்போது கல்வி தகுதி, ஜாதி சான்று, முன்னுரிமை சான்று, அதற்கான ஆதாரம் கண்டிப்பாக பதிவேற்றம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அது மட்டும் இல்லாமல் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இன சுழற்சி, அந்த வயது வரம்பு அதில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்ளிகேஷன் ஏற்றுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. TNRD.tn.gov.in அப்படின்ற இணையதளத்தில் தான் வெளியிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷனில் பெருசாக இல்லை. முக்கியமாக பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பதவிக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த குவாலிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்குனாக்கா ஆட்சேர்ப்பு தேர்வு, நேர்காணல், அதாவது ஆட்சேர்ப்பு தேர்வு அல்லது நேர்காணல் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் நேர்காணல் மட்டும்தான் வச்சு செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறம் அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸான வேகன்சி டீட்டெயிலை கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி தான் வேகன்சி டீட்டெயில் இருக்கும். ஒரு மாவட்டத்துலேயும் எவ்வளோ வேகன்சி, என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சின்னு சொல்லி மொத்தமாக கொடுத்துருக்காங்க. அரியலூரில் 33, செங்கல்பட்டில் 52 அப்படின்னு சொல்லி மொத்தமாக அந்த 37 மாவட்டத்துக்கு சொல்லியிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 1483 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதில் அந்த அப்ளை லிங்க்கில் போய் அந்த கைடன்ஸை பார்த்து நீங்களே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இது ஜஸ்ட்டு நேர்காணல் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. இதை எந்த வகையில் நேர்மையாக அவங்க செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தெரியலை. ஃபீஸ் ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்காங்கன்றனால கண்டிப்பாக எலிஜிபிளாக நிறைய பேர் இருப்பீங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். சான்ஸ் இருந்ததுன்னா கிடைக்கும். சப்போஸ் இந்த ஜாபுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட காசு கேட்குறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் வந்ததுனாக்கா அதை நம்பாதீங்க, காசு கொடுத்து ஏமாறாதீங்க. அதனால் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் நேர்காணல் மட்டும் தான் வைப்பாங்க. உங்களோட குவாலிஃபிகேஷன் எல்லாமே கரெக்டாக இருந்து அவங்களும் நேர்மையாக செலக்ட் பண்ணாக்கா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு ஜாப் கிடைக்கும். அதனால் ட்ரை பண்ணாமல் மட்டும் இருந்துடாதீங்க. தொடர்ந்து இந்த ஜாப் பற்றினா அடுத்தடுத்த அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிக்கிறோம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே வந்தோடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரயில்வே NTPC எக்ஸாம், அதாவது கிராஜுவேட் மற்றும் அண்டர் கிராஜுவேட் போஸ்ட், அது இல்லாமல் ரயில்வேயோட JE எக்ஸாமுக்கான கம்பைன் கிளாஸ் பேட்ச் வரப்போகிற 13ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்.
அதற்கான ஷார்ட் நோட்டீஸ் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வரப்போகிற 20ஆம் தேதியிலேருந்து அதற்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா என்டிபிசியில் ஒரு 8850 வேகன்சியும் ஜேஇ போஸ்ட்டில் ஒரு 2570 வேகன்சியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கான கிளாஸ் பேட்ச் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் கூட இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எடுத்து பார்த்துக்கோங்க. அதற்கான கிளாஸ் பேட்ச்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ அட்மிஷன் போயிட்டுருக்கு, ஜாயின் பண்ணிக்கலாம். 12ஆம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். 12ஆம் தேதி வரைக்கும் ஒரு ஆஃபர் பைசா 999 ரூபா தான் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபீஸ் அதிகமாயிரும். விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இதிலே பார்த்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாம் தேவையான மேக்ஸ் ஒரு 22 டாப்பிக்கான வீடியோ கிளாஸஸ், அதற்கான ப்ராக்டிஸ் ஸ்டடி மெட்டீரியல், ரீசனிங்கான ஒரு 28 டாபிக்ஸ்க்கான வீடியோ கிளாஸஸ், அதற்கான ஸ்டடி மெட்டீரியல், ஜென்ரல் ஸ்டடீஸோட எல்லா டாபிக் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமி எல்லாத்துக்குமான ஸ்டடி மெட்டீரியல் தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணுறோம். அதற்கான பிடிஎஃப், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் ஒரு 115 செட்டு 2019 கொஸ்டின் பேப்பர், அது இல்லாமல் லாஸ்ட் இயர் கண்டக்ட் பண்ண ஒரு 57 செட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். ஸ்ட்ராட்டஜிக்கான புக் ஒரு 101 டாப்பிக்கான ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் லாஸ்ட் 1 இயருக்கான கரண்ட் அஃபேர், சொல்லப்போனால் எக்ஸாம் நடக்கிறதுக்கு மாதம் வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு ரயில்வே பேட்சில் ஜாயின் பண்ணு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. டெலகிராம் குரூப் மூலிமா தான் கிளாஸஸ் மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 8903716083 அப்படின்ற நம்பருக்கு கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக பே பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கே சென்ட் பண்ணால் போதும். அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. இந்த பேட்ச் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயிலை பிடிஎஃபாக இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு 120 நாளுக்கான ஸ்டடி பிளான், டெய்லி என்னென்ன படிக்கணும், எவ்வளோ படிக்கணும் அப்படின்னு சொல்லி டாபிக்ஸ் வைஸாக பிரிச்சே கொடுத்துருக்கோம். மேக்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கே, ரீசனிங், ஜிஎஸ், கரண்ட் அஃபேர் அப்படின்னு சொல்லி ஒரு 5 டாப்பிக்காக டெய்லி படிக்கிற மாதிரி பிரிச்சே கொடுத்துருக்கோம். அந்த ஸ்டடி பிளான் எல்லாத்தையுமே அந்த பிடிஎஃப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த புக் பிடிஎஃபோட ஃப்ரண்ட் பேஜ் எல்லாத்துக்குமே கொடுத்துருப்போம். அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான புக்ஸ் பிடிஎஃப், அந்த ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப்மே என்னென்ன டாபிக் வரும்னு சொல்லி எல்லாத்தையுமே இதில் எடுத்து பார்த்துக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.